என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 7/3/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது. ஆக்சுவலி இந்த வருஷத்துல இது 2வது எக்ஸாம். இதுல மேக்ஸ்ல ஆப்டிடியூட்ல 15 கேள்வியும், ரீசனிங்ல 10 கேள்வியும், மொத்தம் 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த 25 கணக்குல நம்ம புக்ல 6th இருந்து 10th வரைக்கும் எந்தெந்த கேள்விகள் நேரடியாக இஎச்சாங் காப்பி மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு இங்கே கொஞ்சம் பாருங்களேன். 200வது கேள்வியா சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய ஒரு சிறு தேர்வில் மாணவர்கள் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 8th புக்கில் 246வது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு 7.4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே இஎச்சாங்காப்பி தான், சரிங்களா? சேமாக கேட்டிருக்காங்க. இது வந்து ரீசனிங்கில் வந்துடுது. இது மாதிரி எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதும் தெளிவாக சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோன்றதால ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7/3/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நடக்குது. அது எந்த எக்ஸாம்னா இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கேர் பண்ண வேண்டாம். பட் அந்த எக்ஸாமில் மேக்ஸில் 25 கேள்வி கேட்டிருக்காங்க. அது அதாவது நமக்கு தெரியும், புது புக்கு படிக்கணுமா, பழைய புக்கு படிக்கணுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணுமா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் படிக்கணுமா, நிறைய குழப்பம் இருக்கும். அதுக்கு இது ஒரு நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கொண்டு வரும். இந்த புக்கு படித்தா இவ்வளோ கேள்வி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த புக் ப்ரூஃப் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு 10th புக் எடுத்துக்கிறேன். 10th புக்கில் நான் முதல் கொஷின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் புக்கில் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 1+5+9+ எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அப்படியே இஎச்சாங்காப்பி தாங்க. 10th புக்கில் 65வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா எடுத்துக்காட்டு 2.33 பாருங்களேன். 1+5+9+ எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனையாவது உறுப்பை கூட்டினால் 190 கிடைக்கும். அப்படியே புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் டைரக்டாக கேட்டிருக்காங்க, எந்த சேஞ்சும் பண்ணாமல். அதுக்கு அடுத்ததான் இப்போ நான் 8th புக் எடுத்துக்கிறேன். 8th புக் எடுத்துக்கிட்டால் அதில் தகவல் செயலாக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ரீசனிங்கில் வந்துடுது. இதில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 197வது கேள்வியா. 3 பலவுள் தெளிவு மல்டி சாய்ஸ் கொஸ்டின் வினாக்கள் A, B, C மற்றும் D தேர்விலிருந்து சரியான விடையை தேர்வு செய்ய எத்தனை வழிகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 8th புக்கில் 255வது பேஜ் நம்பரில் புக் பேக்கில் 13வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. 3 பலவுள் தெளிவு பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் கூட மாற்றலைங்க பாருங்கள். ஆப்ஷன் A 4, B வந்து 3, C 12, D 64 பாருங்கள். ஆப்ஷன் கூட மாற்றலை, அப்படியே புக் பேக்கில் இருந்து டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு டைரக்ட் கொஷின். அப்போ 10 ரீசனிங்கில் 2 கொஷின் 8th புக்கில், அதுவும் ஒரே சாப்டரில் தகவல் செயலாக்கம்னு சொன்னேன் இல்லையா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியும் இன்னொன்று இப்போ இன்ட்ரோவில் சொன்னோம் பாருங்க, சரியா தவறா என விடையளிக்க 3 வினாக்கள் அடங்கிய ஒரு சிறு தேர்வில் மாணவர்கள் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 246வது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு 7.4 இருக்கு. புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதே 8th புக்கில் வாழ்வியல் கணிதம் எடுத்துக்கிட்டா அதில் வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட இது டைரக்ட் கொஸ்டினே சொல்லலாம். எப்படி? 177வது கொஸ்டின் பாருங்க. 81 மாணவர்கள் 360 மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுவரை ஒரு ஓவியத்தை 48 நாளில் வண்ணமிடுவாங்க எனில் 120 மீட்டர் நீளம் உள்ள அதே போன்ற ஒரு சுவரில் 9 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 8th புக்கில் 152வது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு 4.21 எடுங்க. எடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே 81 மாணவர்களா, இங்கே 81 மாணவர்கள், இங்கே 360, இங்கே 448 சேஞ்ச் ஆகிருக்காங்க. வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. மீதி இந்த சுவரில் வண்ணமிடுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இது 48 நாள், இது 56 நாள். அதுக்கப்புறம் இது 160 மீட்டர், இங்கே 120 மீட்டர், இங்கே 27 நாள், இங்கே 9 நாள். அப்போது கொஷின் ஒன்று தான், கொஷின் எந்த சேஞ்சுமே பண்ணல, அதில் இருக்கிற மதிப்பை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அப்போ நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட்டில் ஒர்க் அவுட் பண்ணால் இது கண்ணமுடின்னு போட்டுடலாமே. அப்போ இது கிட்டத்தட்ட டைரக்ட் கொஸ்டின் தான்.
கரெக்டா? கிட்டத்தட்ட டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது இது டைரக்ட் கொஸ்டினே. 182வது கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 32 எனில் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்க இருக்குன்னா 8th புக்கில் 145வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அதில் பயிற்சி கணக்கா 9வது கணக்கு பாருங்க. 9வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இல்லைங்க சேம் கொஸ்டின் இல்லைங்க. இல்லை இது சேம் கொஸ்டின் இல்லை. அப்போ அடுத்த கேள்வி தான் சேமாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே 9வது கேள்வி பாருங்க, ரூபாய் 8000, இங்கே 5000, இங்கே 2 ஆண்டு, இங்கேயும் 2 ஆண்டு தான். அதுக்கப்புறம் இதுக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இங்கே 32 ரூபா, இங்கே 20 ரூபா. கிட்டத்தட்ட சேம். கரெக்டா? ஏன்னா அங்கே 5000, இங்கே 8000, 2 ஆண்டு 2 ஆண்டு 32 ரூபா, 20 ரூபா. அப்போ இங்கே 20 ரூபாய். இந்த கணக்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது அசால்ட்டாக போடலாம். ஏன்னா அதை விட சின்ன நம்பர் 5 மடங்கு வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் கணக்கு போட. ஸோ ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது இதே 7th இது தானே? ரைட். இப்போ 8th புக்கு பார்த்தோமா? 8th புக்கில் எத்தனை கேள்வி? மொத்தம் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. 4 கேள்வியில் 2 கேள்வி டைரக்ட் கொஸ்டின், 2 கேள்விகள் டைரக்ட் தான், ஜஸ்ட் மதிப்பு மட்டும் மாற்றிருக்காங்க. சூப்பர் இல்லை? அடுத்தது 7th புக்கு எடுத்துக்கிட்டா டேம் 3வது பருவம் சதவிகிதமும் தனி வட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு யூனிட்ல 2 கேள்வி. ஆக்சுவலி கொஞ்சம் அப்படியே பாருங்களேன், நான் என்னென்ன சொல்கிறேன்னு இது பாருங்க, தயவு செஞ்சு பாருங்கள். அதாவது தகவல் செயலாக்கத்தில் 2 கேள்வி, 2 டைரக்ட். அதுக்கு அடுத்தது வாழ்வியல் கணிதத்தில் 2 கேள்வி, 2 கேள்வியும் ஜஸ்ட் மதிப்பு தான் மாற்றிருக்காங்க, ஆனால் புக்கில் இருக்குது. சரிங்களா? சூப்பர். அதுக்கு அடுத்தது 7th புக்கில் டேம் 3 எடுத்துக்கிட்டா சதவீதமும் தனி வட்டியும் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி கேட்டிருக்காங்க. 190வது கேள்வி பாருங்களேன். ஒரு வகுப்பில் மொத்தம் 50 மாணவர்கள் உள்ளனர். அவர்களில் 14% பேர் மாணவிகள் எனில் அவ்வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இது எங்கே இருக்குது? நம்ம 7th புக்கில் எடுத்துக்காட்டு 2.14. சரிங்களா? அதில் இங்கே பாருங்களேன், ஒரு வகுப்பு இங்கே 50 மாணவர்கள், இங்கே 50 மாணவர்கள். இதில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் இங்கே பார்த்தா 14% பேர் பெண்கள்னு சொல்கிறாங்க. இங்கே 14% பேர் வருகை புரியல, ஆப்சண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ரெசண்ட் ஆனவங்க வருகை புரிந்தவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆண்கள் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. எப்போ போன கேள்வியெல்லாம் புக்கில் இருக்கிற கொஸ்டினை அப்படியே கேட்டுட்டு உள்ளே இருக்கிற மதிப்பு மட்டும் மாற்றிருந்தாங்க. இந்த கேள்வியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்கில் இருக்கிற மதிப்பை வச்சுக்கினாங்க. அதில் கேட்டதில் அதில் ப்ரெசண்ட் ஆப்ஷன்னு இருக்குது, இங்கே ஆண்கள் பெண்கள்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். அப்போ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். கரெக்டா? டைரக்ட் கொஸ்டின் தான். ஏன்னா வேல்யூஸ்லாம் மாற்றலை, கேட்குற விதம் தான் ப்ரெசண்ட் ஆப்சண்ட்டுன்னு புக்கில் இருக்குது, அங்கே ஆண்கள் பெண்கள்னு கேட்டிருக்காங்க. சூப்பருங்க. சரியா? அப்போ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். கிட்டத்தட்ட எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இது எந்த பேஜ் நம்பர்னா, இப்போ நான் சொன்னது எடுத்துக்காட்டு 2.14 34வது பேஜ் நம்பர் இருக்குது. சரியா? பாருங்கள். அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். இதான் டைரக்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ரூபாய் 5500 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதம் எத்தனை ஆண்டில் ரூபாய் 6720 ஆக உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண்டு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரைட்டு. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 7th புக்கில் 41வது பேஜ் நம்பர் எடுங்க. 41வது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு 2.26ல் எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 5600. இங்கேயே பாருங்கள் ரூபாய். இதில் முதல் எத்தனை ஆண்டுன்னு முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? இந்த கேள்வியில். ஓகேவா? பட்டு நம்ம கொஸ்டின் பாருங்க, எத்தனை ஆண்டுகள்னு சொல்லிட்டு 5500 6% 6720 அப்படியே மதிப்பு ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்க, ஸ்டார்டிங்கில் 5500 கொடுத்துட்டாங்க, 6% கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டில் அப்படி மாறுன்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொஸ்டின். 6720 மாறும். அப்போ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின், புக்கில் இருந்தால் கேட்டு வச்சுருக்காங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ 3 ஆன்சரு ஆப்ஷன் ஏ தான் இதில் ஆன்சர் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு டைரக்ட் கொஸ்டினாக. அப்போது 7th புக்கில் சதவீதமும் தனி வட்டியில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கேள்வியுமே சேம் தான், ஏன்னா வேல்யூ சேம், கேட்ட விதம் தான் மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ புக்கில் இருந்து தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க இந்த தலைப்பெல்லாம் அப்படின்னு தெளிவாக தெரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கொஸ்டின் விட்டுருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்த பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதில் இதுப்பா சொல்லிட்டோம். இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலி 2024 குரூப் 4ல் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கூட்டல் பலன் காண்க 11 + 12 + 13 + எக்ஸட்ரா + 31 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 10th புக்கில் 82வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அதில் பயிற்சி 2.
9ல் வந்து பாருங்களேன், இங்கே இந்த கேள்வி எடுத்துக்கலாமா? நிறைய இருக்குது அதில். இங்கே பாருங்கள், இது டைரக்ட் கொஷின் கிடையாது. ஆனால் இந்த கேள்வி பாருங்கள், 51 + 52 + 53 + எக்ஸட்ரா + 92. இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் 51ல் ஸ்டார்ட் பண்ணி 92ல் முடிக்கிறாங்க. அப்போ இதில் பாருங்கள், அதை விட கம்மியாக இருக்குது. 11ல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக 11, 12, 13 கொடுத்துட்டு 31 வரையும் கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மெத்தேடுங்க. இந்த மெத்தேடு போகிறது தெரிஞ்சால் இதையும் போட்டுடலாம். ஸோ 10th புக்கில் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது புக்கில் 8 கேள்விகள் நேரடியாகவே கேட்டிருக்காங்க. அப்போ மற்ற கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கொஷின் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட 8 கேள்விகள் புக்கில் நேரடியாக கேட்டிருக்காங்க. 2 கேள்விகள் இன்டைரக்டாக இருக்குது. புக்கில் இருக்கிற சம ஒர்க் அவுட் பண்ண பார்த்துடலாம். அப்போ மொத்தம் 10 கேள்விகள் புக்கில் கேட்குறாங்க. மீதி 15 கேள்விகள் எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு குழு கூட கொடுக்குறேன். அதில் கிட்டத்தட்ட பாதி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், மீதி தான் ஆர்எஸ் அகர்வால் புக்கு. அதை நான் அடுத்த பகுதி வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? புக்கில் சொன்னது புரியுதுங்களா? ஸோ இதுக்கு எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். சென்டரில் ஒரு டேபிள் இருக்கும். டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட் போட்டிருப்பேன், 07/03/2026. அதுக்கு நேராக டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமரோட 10, 9 அப்படின்னு ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் ரீலோடுன்னு காட்டும். அங்கே இருங்க. ரீலோடுன்னு காட்டினாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தால் நம்ம புத்தகத்தை படிக்கிறது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது மூலமாக அதுலேயே 5லேருந்து 10 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். மீதி ஒரு 5லேருந்து 6 கேள்விகள் அவுட் சோர்ஸ் வெளியிலிருந்து கேட்கலாம். இதை நான் அடுத்தடுத்த ப்ரூஃபில் காட்டுறேன். முதல் வந்து புக்கில் இருக்கிறத மட்டும் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி, நம்ம புக்கில் படித்தா ஒரு 10 கொஷின் எதிர்பார்க்கலாம். அப்போ முதல்ல புக்கு பிடிப்போம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா இத்தனை கேள்வி வரும். அப்போ அதை முடிப்போம். ஃபைனலாக ஆர்எஸ் அகர்வால் புக்கை படிப்போம். அப்படின்றத உங்கள் மனசில் கொண்டு வரணும். அப்படின்றதுக்காக தான் இந்த புக் ப்ரூஃப் வீடியோ. ஆல்ரெடி இந்த வருஷத்தில் 15/2/2026 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அதுலேயும் நம்ம புக் ப்ரூஃப் போட்டிருந்தோம். இப்போ இது 2வது எக்ஸாம். இதற்கான புக் ப்ரூஃபும் போட்டிருக்கோம். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. அடுத்த ப்ரூஃபில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.